வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? சொக்க தங்கத்தில் நகைகள். சொக்க தங்கம், ஆபரண தங்கம், கேரட் முதலிய சொற்கள் தங்கத்துடன் நேரடியாக தொடர்புடையவை என்பதை நாம் தெரிந்து வைத்திருப்பதை முழுமையாக அறிந்து கொள்ள முயற்சிப்போம். தெரிதலுக்கும் அறிதலுக்குமான வேறுபாட்டை புரிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தொடர்வோம். கேரட் என்பது ஐரோப்பிய நாடுகளில் நவரத்தின கற்களின் எடையை காண்பதற்கு பயன்படுத்தப்பட்ட 200 மில்லிகிராம் எடை கொண்ட ஒரு தாவரத்தின் விதை ஆகும். இதனை நமது ஊரில் பயன்படுத்தப்பட்ட குன்றிமணி விதை எடை முறையுடன் ஒப்பிடலாம். இந்த அடிப்படையில் கேரட் என்பது தங்கத்தை பொறுத்தவரை 24 கேரட் என்பது சுத்தமான 100% சொக்க தங்கமாகும். எனவே ஒரு கேரட் என்பது 100/24 என்பதை குறிக்கின்றது. இக்கணக்கீட்டில் 22 கேரட் தங்கம் என்பது 91.67% எனவும் 18 கேரட் தங்கம் என்பது 75% தங்கம் எனவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தங்கத்தில் ஆபரணங்கள் செய்யும் பொழுது 24 கேரட் தங்கத்தில் செய்யாமல் செம்பு கலந்த 22 கேரட் மற்றும் 18 கேரட் தங்கத்தில் ஆபரணங்கள் செய்வது ஏன் என்ற வினா எழுகின்றது. 24 கேரட் சுத்த தங்கத்தில் ஆபரணங்களை செய்ய முடியும், ஆனால் அவை எளிதில் உடைந்து போய்விடும். சுத்த தங்கமானது கனமானதாக இருந்தாலும் அது மென்மையான உலோகம் ஆகும். தங்கத்தின் மூலக்கூறுகள் கனமானதாகவும் அதன் அடர்த்தி இரும்பை போன்று 2 மடங்கு இருந்த போதிலும் அது இரும்பை போல கடினமான உலோகம் அல்ல. தங்கத்தினை ஒரு சொரசொரப்பான கல்லில் உரசும் பொழுது அது எளிதில் தேய்ந்து அதன் நுண்ணிய துகள்கள் கல்லில் படிவதிலிருந்தே தங்கத்தின் மென்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். இத்தகைய மென்மையான சுத்த தங்கத்தை கடினமாக்குவதற்காகவே ஆபரணங்கள் செய்யும் பொழுது அதில் செம்பு சேர்க்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் தான் 22 கேரட் தங்க நகைகளில் 91.67% தங்கமும் 8.33% செம்பும் கலந்திருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.